மக்களுடன் மனதின் குரல் பொதிகை தமிழ் தொலைக்காட்சியில் 126வது மாதத்தை எட்டி சரித்திர சாதனை படைக்கும் பிரதமர் மோடியின் மன் கி பாத் நிகழ்ச்சி. நாட்டு மக்களுடன் உரையாடும் மோடிஜி நமோ ஆப் மற்றும் சாரல் ஆப் மூலம் பிரதமரோடு பேசி மகிழும் அரிய வாய்ப்பை பெற்றிடுவீர். வி ரமேஷ் வழக்கறிஞர், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. ஜிஎஸ்டி வரி குறைப்பின் மூலம் சாமானிய மக்களின் வாழ்க்கை தர உயர்வுக்கு வழிவகுத்த பிரதமர் மோடிஜிக்கு தமிழக மக்கள் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகள். தொழில்துறை வல்லுநர்கள் பிரிவு, தமிழக பாஜக. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் திரு அஸ்வத்தாமன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் அஸ்வத்தாமன் சார். வணக்கம் மதேஷ். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பிஜேபியோட யாராவது இருக்காங்கன்னா அவங்களோட அண்ணந்தண்ணி புழங்காதீங்க, உறவு வைக்காதீங்க அப்படின்னு சொன்னாரா? ஸ்டாலின் இல்ல, தமிழ்நாட்டுல பிஜேபி கூட சேர்ந்தா உள்ளதும் போச்சுன்னு தானே நிறைய பேர் நினைக்கிறாங்க. யார் நினைக்கிறாங்க? நிறைய பேர் 1 2 வரிசைப்படுத்தி கூறு. இல்ல, பிஜேபியோட சேர்ந்தா ஆபத்து, பிஜேபியோட சேர்ந்து இருக்காங்க அதனால அவங்க கூட சேராதீங்க அப்படிதானே இருக்கு. அப்படின்னு யார் சொல்றா? எடப்பாடியோடு அதிமுகவோடு கூட்டணி வைக்க வேணாம்னு ஏன் நினைக்கிறாங்க? அங்க பிஜேபி இருக்குங்க, அதனால வேண்டாம்னு நினைக்கிறாங்கல்ல. யார்? எடப்பாடி நினைக்கிறாரா? எடப்பாடி நினைக்கல. எடப்பாடியும் அதிமுக வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சிருச்சு, பிஜேபி கூட இருக்கிறதுனால நம்ம போக கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க தானே. யார் சொல்றா? எதிர்கட்சிகள் இன்னைக்கு இருக்கிற அத்தனை கட்சி, அந்த கட்சிக்கு பேரு புதுசா வந்த விஜய் உட்படுங்க. விஜய் எல்லாம் விஜய் கூட அங்க பிஜேபி இருக்கு அதனால போக கூடாதுன்னு நினைக்கிறாரு. அவருக்கு ஏடிஎம்கே கூட ஒரு சாஃப்டா அணுகிறாரு சில விஷயத்துல. அப்படியா? சரி. ஆனா பிஜேபி இருக்குது. சரி, அப்புறம் 1 விஜய், அப்புறம் 2 திமுக கூட்டணி கட்சிகள் இருக்கிறவங்க. முந்தா நாள் கட்சி ஆரம்பிச்ச, நேத்து பேஞ்ச மழையில இன்னைக்கு முளைஞ்ச காலம் விஜய். அப்புறம் இன்னைக்கு முளைச்ச காலம் தான். ஆனா அது பாருங்க எவ்வளவு படர் விட்டு பெரிய அளவுக்கான கூட்டத்தை, ஆர்ப்பரிக்கும் கூட்டத்தை. திருச்சி நயன்தாரா வந்தா இதை விட 10 மடங்கு கூட்டம் வரும். ரைட், அது ஓட்டு போடுற கூட்டம் இல்ல, இது ஓட்டு போடுற. அது ஓட்டு போடுதா இல்ல எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் தெரியும். இதை தெரிஞ்சிருங்க. பார்த்தேனே இந்த என்டிடிவி ஏதோ சொன்னேனே. சரி, பார்த்தேன். அது ஒரு சம்பவம். அது அந்த சம்பவத்தை அது தவறான பெரம்பலூர்ல வரதுக்கு லேட் ஆச்சுன்னு உடனே எப்படி காய்ச்சி விட்டு போனாங்க. ஆனாலும் 12-1 மணி வரைக்கும் காத்திருந்தாங்களே விஜய்க்காக. காத்திருந்துட்டு என்ன சொல்லிட்டு போனாங்க? என்ன சொல்லிட்டு போனாங்க? இந்த 2 மணில இருந்து காத்துனோன்றாங்க. ஓட்டே போட மாட்டேன்னாங்க. எடிட் பண்றீங்க, ஓட்டு போட மாட்டேன்னு சொன்னாங்க. ஏங்க பார்க்க வர்றதுங்க. இல்ல, விஜய்க்கு ஓட்டு போட மாட்டேன்னு உடனே என்ன பிஜேபிக்கு ஓட்டு போட்டு போறாங்க. மாதேஷ், நான் சொல்றேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப மாதேஷ் உங்களே எடுத்துக்கிறேன், நீங்க வெள்ளை ஆளுங்களை சொன்னா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இப்ப மாதேஷ் இருக்காரு, நீங்க இப்போ ஒரு 8 வருஷம் இருக்குமா ஊடகத்துறையில? உங்களுக்கு 8 வருஷம் தொடர்ந்து நீங்க பயணிக்கிறீங்க. ஓரளவு தமிழகத்துல எல்லாருக்கும் முக பரிச்சயம் உள்ள ஒரு நபரா நீங்க இருக்கீங்க. நீங்க ஒரு டீ கடையில போய் டீ சாப்பிட்டாலோ இல்ல ஹோட்டல்ல போய் சாப்பிட்டாலோ உங்க கூட புகைப்படம் எடுத்துக்கிறாங்களா? பேசுவாங்க, எல்லாருமே போட்டோ எடுப்பாங்க, பேசுவாங்க, உங்களை பார்த்துருங்க, உங்க இன்டர்வியூ பிடிக்கும்னுவாங்க, புகைப்படம் எடுத்துப்பாங்க. பண்றாங்களா இல்லையா? நடக்குது. ஆமாண்ணா? ஆமா, நடக்குது. அவங்கெல்லாம் நீங்க எலெக்ஷன் என்ன ஓட்டு போடுவாங்களா? போட மாட்டாங்க. அவ்வளவுதான் மாதேஷ், அவ்வளவுதான் மாதேஷ். ஸ்கிரீன்ல பாக்குறவங்கள தரையில பார்த்தா நம்ம போய் பார்க்கணும்னு ஒரு கியூரியாசிட்டி வரும். சரி, நீங்க விஜய் அப்படி நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. நான் வந்து இந்த பாருங்க, நான் மாதேஷையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ண மாட்டேன், விஜயும் ஓவர் எஸ்டிமேட் பண்ண மாட்டேன். உங்களுக்கு நீங்க வந்து ஊடகத்துல எப்படி நீங்க இருக்கும்போது உங்களோட வந்து மக்கள் புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார்களோ அதே போலத்தான் விஜய் பாக்குறதுக்கு வராங்க. ஆனா அவர் ஓட்டு அரசியல்ல ஒரு பங்கு பிரிக்க வராரு. ஆனா விஜயோட ஃபேன்ஸ் வந்து உங்க கூட புகைப்படம் எடுத்துக்கிறவங்களோட பல மடங்கு அதிகம். நான் அதை மறுக்கல. விஜய் வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல நம்பர் 1 நடிகர், யாரும் மறுக்கல. ஆனா ஓட்டெல்லாம் போட மாட்டாங்க. சரி, ஏன்னா சார் நீங்க நடிக்கிறீங்க, உங்க படம் ஓடுது, என்டர்டைன்மெண்ட் வேல்யூ உங்களுக்கு இருக்கு, அவ்வளவுதானே சார். இப்ப நான் என்ன கேட்குறேன், விஜய் கட்சி ஆரம்பிக்கல. விஜய் கட்சி ஆரம்பிக்காம விழுப்புரத்துக்கு ஒரு நகைக்கடை திறக்கிறதுக்கு வராரு. ஜனங்க வருவாங்களா? அப்புறம் என்ன, தேங்கிற கல்யாண் ஜுவல்லர்ஸுக்கு பிரபு வந்தாரு, ஐஸ்வர்யா ராய் வந்தாங்க, அமிதாப் பச்சன் வந்து, எவ்வளவு கூட்டம் வந்தது. ஆனா நாட்டு பிரச்சனையும் நாட்டு மக்களுக்கு செய்ய போறேன்னு சொல்றாரு, அதிகாரத்துக்கு வர போறேன்றாரு. டி நகரே ஸ்தம்பிச்சிச்சு. இப்ப உங்களை வச்சு உதாரணம் சொன்னோட நீங்க கன்வின்ஸ் ஆயிட்டீங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. இல்ல நீங்க விஜய் என்னோட ஒப்பிட முடியாது. விஜய் வந்து ஒரு பெரிய மாஸ். பாருங்க, நான் என்ன கேக்குறேன், ஓட்டு அரசியல ஒரு பெரிய கட்சி தலைவரா இன்னைக்கு பரிணமித்து நிக்கிறாரு. இன்னைக்கு யாரும் யாரோட பிஜேபி எல்லாம் பாருங்க, இன்னும் நீங்க பல தேர்தலை எதிர்கொண்டிருக்கீங்க. நான் என்ன சொல்றேன், ஆனாலும் பர்சன்டேஜ் அளவுல உங்களுக்கு அப்படி ஒரு இது சொல்ல முடியாது. நான் என்ன சொல்றேங்க, என்ன பொறுத்த வரைக்கும் நான் மனிதத்துவம் பேசுற ஒரு கட்சியில இருந்து வந்திருக்கேன், புரியுதுங்களா? அவங்க அப்பா டைரக்டர், அவங்க அப்பா வந்து பல படங்களை தொடர்ந்து எடுக்க வச்சு அவரை வந்து ஒரு நடிகராக உருவாக்குனாரு. நீங்க வந்து வட மாவட்டத்தில் ஒரு சாதாரண கிராமத்துல இருந்து எந்தவித ஆதரவும் இல்லாம இந்த நிலைமைக்கு வந்திருக்கீங்க. உங்களோட போய் அவரை கம்பேர் பண்ணக்கூடாதுன்றதெல்லாம் அதெல்லாம் தயவுசெய்து சொல்லாதீங்க. எல்லா மனிதர்களும் சமம்.
யாரும் இங்க இல்ல, தலையில நான் கொம்போட உங்களோட ஒப்பிட்டு பேசுறேன் அரசியல் கட்சியா விஜய. அப்படி பார்த்தா அதுல என்னோட எல்லாம் போறாதீங்க, அவர் எவ்வளவு பெரிய நடிகர் தெரியுமா? ஆமா, என்ன, பெரிய என்ன? நடிகர் தான். ஏங்க இப்ப அவங்க இல்ல அப்பா பிஜேபியோட ஒப்பிட்டு பார்த்தா அவங்க- தாவேகா மேலதான் நிக்கும் எது எல்லாத்துலயுமே இது உயரம். மாதிரி பேசுனதுனால தான் உங்களை எல்லாம் திட்டுறாங்க. நீங்க இப்ப கிராமத்துல இருந்து வந்தீங்க, எல்லாம் இவ்வளவு பெருமையா சொல்லிட்டு இருக்கிறேன். இப்படி வந்து அறிவு கோவாத விதத்துல வந்து மேல நிக்கிறாரு அப்படின்னா அப்புறம் திட்ட வேண்டியதான். என்னங்க நீங்க, நான் என்ன கேக்குறேங்க, பர்சன்டேஜ் என்ன தெரியுமா உங்களுக்கு விஜய்க்கு? நீங்க எத்தனையோ ஊருக்கு நிறைய கூட்டங்களுக்கு போறீங்க, ஃபங்க்ஷன்ஸ்க்கு, பிஜேபி ஃபங்க்ஷன்ஸ்க்கு போறீங்க. ஏங்க எனக்கு இருங்க, நீங்க திரு எனக்கு- அண்ணாமலை, நயினார் நாகேந்திரன், மோடியே வராரு, மோடியே ஒரு ரோட் ஷோ நடத்துறாருன்னு இல்ல, இல்ல, வச்சுக்கோங்க. நீங்க 1 நரேந்திர மணி நேரத்துல ரீச் ஆயிட முடியுது மோடியால. ஆனா அதான். விஜயால 5 மணி நேரம் ஆகுது. ஏங்க அதுக்கு என்ன காரணம்னா உடம்பு சரியில்லை, உங்களால நவர முடியல. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? சுத்தி 10 பேர் நீங்க, அதே 10 பேர் தான் பின்னாடியே கார் போட வரான். நான் பாத்துட்டேன் எல்லாத்தையும். இல்ல எல்லாமே உங்களுக்கும் அப்படிதான் கூட்டம். இல்லைங்க, அப்படிதான் கார் பின்னாடி தான் வருவாங்க. ஜில்காட் மல்காட் வேலையெல்லாம் நாங்க பாத்துட்டோம். நரேந்திர மோடி அவர்கள் வரும்போது நாங்க கட்டை கட்டி ஒரு செகண்ட் தான் எங்களை கிராஸ் பண்ணுவாரு. ம். எங்களை கிராஸ் பண்ண உடனே நாங்க பின்னாடி எல்லாம் போக முடியாது. ம். நின்னா அந்த ரோட் ஷோல நிறைய டைம் ரோட்ல நின்று கை காட்டுறேன் நான் சரி. இத்தனை வருஷத்துல. ஆ. எங்களுக்கு தெரியும், நாங்க நின்னதான் காரோட எல்லாம் போக முடியாது. நீங்க காரோடே கூட்டத்தை டேலி பண்ணிட்டு வந்துட்டு அதெல்லாம் சொல்லாதீங்க. நான் என்ன கேக்குறேன், மதேஷ் கூட்டம் வரும் தான் மதேஷ். ம். உங்களுக்கு புரியலையா? நயன்தாரா வந்தா திருச்சிக்கு இதை விட அதிக கூட்டம் வரும். ம். வடிவேலு வந்தா வரும். நீங்க முதல் கேள்வியே மறந்துட்டீங்க பாருங்க. என்னது? உங்க கூட சேர்ந்தா யாருமே சேர மாட்டேன்றவங்க ஏங்க ஒரு இருக்கு. நீங்க என்ன பண்ணீங்க தெரியுமா? யாருமே சேர மாட்டாங்கன்னு எதிர்க்கட்சிகள் சார் இல்ல சார், இருங்க சார். யாரெல்லாம் சொல்றாங்கப்பான்னு கேட்டா ஆமா. விஜயோட நிப்பாட்டிட்டீங்க. விஜய் இல்ல Number திமுக 2 கூட்டணி போக கட்சிகள் கூட மாட்டீங்க. எல்லாருமே அவங்க தான் ADMK அங்க திமுகவோட இருக்காங்களே, அவங்க எப்படி வருவாங்க? சார் அவங்க ஏதோ ஒரு முடிவு தேர்தல் காலத்துல எடுப்பாங்க. சரி, நான் என்ன ஆனா கேக்குறேன், ஏடிஎம்கேவோட கூட நட்பா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா பிஜேபி இருக்கிறதுனால வேண்டாம். வர மாட்டாங்க, வர வேணாம். நீ அந்நிய நாட்டு வர வேணான்னு நீங்க சொல்லி என்ன பண்றது? எடப்பாடி பாவம் வருத்தப்படுவார்ல. ஐயோ தம்பி, எடப்பாடிக்கு தான் இப்ப வருத்தமே. நாங்க என்ன சொல்றோம் தம்பி, நீங்க எல்லாம் அந்நிய நாட்டு சித்தாந்தவாதிகள், எங்க கொள்கைக்கு விரோதமானவர்கள். நீங்க வந்து எங்களுக்கு என்ன ஆக போகுதுன்ற. நான் என்ன கேக்குறேன், முன்னாடி எல்லாம் நீங்க கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி நீங்க காலத்துல உள்ளூர் சித்தாந்தவாதிகள், உங்களுக்கு என்ன மக்கள் என்ன இந்த அங்கீகரிக்கிறாங்களா என்ன? தேசத்துல ஆமா அங்கீகரிச்சுதான் பிரதமரா உட்கார வச்சிருக்காங்க. இங்க உள்ளூர்ல, தமிழ்நாட்டுல, உள்ளூர்லன்னா நம்ம உள்ளூர்ல ஊர்ல 18% வாக்கு ஒத்துக்க சரி, மாட்டீங்க அந்த 18 இப்ப இருக்குதா உங்களுக்கு? இல்லையா? இல்லங்க, உங்களோட ஏதோ 1-2 பேர் வாங்க, come இல்ல on, இல்ல come on. உங்களோட 1-2 பேர் இருக்குன்னு எப்பயாவது சொல்லுவாங்க. சந்தோஷமா, எனக்குமே அது பரவாயில்லப்பா, இவங்களாவது சொல்றாங்களே அப்படின்னு. மதேஷ், நான் என்ன சொல்றேன், அப்படிலாம் வந்து இல்ல சார், இல்ல இப்படிலாம் பாடி லாங்குவேஜ் பண்றதுக்குலாம் இங்க ஒரு இல்ல subject சார். இல்ல. ஓபிஎஸ், நீங்க டிடிவி வந்து தினகரன் எல்லாம் இங்க பாருங்க. அவங்களாம் முந்திக்கிட்டு கூட இருக்கும் பிஜேபி கூடன்னு வாங்க. மதேஷ் அவங்களையும் தக்க வைக்கலன்னா யாருமே இல்லாம என்ன பண்ண போறீங்க நீங்க? வராத சிரிப்பை வர வச்சுக்கிட்டு கிண்டல் பண்றதெல்லாம் என்கிட்ட வேலை கிண்டல் கிடையாது. இல்ல சார். இதுல ஒண்ணுமே சப்ஜெக்டே இல்ல உங்ககிட்ட. நான் என்ன கேக்குறேன், இல்ல சார், 18% உங்களுக்கு இருக்கா? திரும்ப சார், திரும்ப 18% 18% ஐயோ, எங்க நான் அந்த என்ன 18% எங்க சொல்றேன்? போயிட்டாங்க? நான் என்ன சொல்றேன், நீங்க தமிழ்நாட்டுல பிஜேபி ஒரு கட்சியே இல்ல, ஒரு அரசியல் சக்தியே இல்ல அப்படி சொன்னா எதுக்குங்க உங்க ஸ்டாலின் 10 நிமிஷம் பேசினா 10 தடவை பிஜேபி பேர சொல்றாரு? இன்னைக்கு ஏங்க வேலை உங்கள- எளிமையாயிருச்சுன்றாரு. உங்களால வேலை எளிமை. உங்களால பிஜேபி பேரை சொல்லாம ஆ. 10 நிமிஷம் அரசியல் மேடையில பேச முடியுமா? திருமாவளவனால, கம்யூனிஸ்டால, உங்களை சொன்னா 10 பேர் ஓட்டு போடுறாங்க. வேல்முருகனால? உங்களை பேசினா 10 பேர் ஓட்டு போடுறான். நான் கேக்குறது பிஜேபினா பயப்படுறான். அந்த குழந்தைங்க கிட்ட பிஜேபி வந்து உச்சாண்டி காட்டி. நான் என்ன கேக்குறேன், உங்களால எங்க பேரை தவிர்த்துட்டு அரசியல் பண்ண முடியுமா? டிவி டிபேட் நடத்த முடியுமா? சரி. டிக்கெட் அரசியல் பேச இது முடியுமா? ஒரு பெருமையா? நீங்க என்ன சாதிச்சீங்க? நான் என்ன கேக்குறேங்க, நாங்க இவ்வளவு சாதிச்சதுனாலதான் எங்க பேரை பார்த்தா பயப்படுறீங்க. ஆ. எங்களை வீழ்த்துறதுக்கு இத்தனை கட்சி கூட்டணி உங்களுக்கு தேவைப்படுது. நாங்க தான் ஹீரோ, ம். நீங்க வில்லன். சரி, அப்புறம் என்ன சரி சொரி? இல்ல ஹீரோவால என்ன சாதிக்க முடியும்? இப்ப 26ல ஏதாவது சாதிக்க முடியுமா சொல்லுங்க? ஏங்க ஹீரோனா 18%ன்றீங்க. கிளைமேக்ஸ் வெயிட் பண்ணி பாருங்க. திரும்பிய பக்கமெல்லாம் பாக்குறேன் நானும். அந்த 18% ஆட்களே இல்லையா உங்ககிட்ட? மகேஷ், நான் என்ன கேக்குறேன், இருந்தவங்களே சேர மாட்டேன்றாங்க. திமுக எப்ப ஆரம்பிச்சாங்க? 1949ல ஆரம்பிச்சு எல்லாம் உங்களை ஊத்தி 67ல தான் ஊத்திக்கிறாங்க. ஜெயிச்சாங்க. அதுவே அண்ணா என்னன்னாரு, இவ்வளவு சீக்கிரம் நம்ம ஜெயிச்சு வந்துட கூடாது. புரியுதா? ஆமா. இதான் மதேஷ் அரசியல். கிங்கினி மிங்கினி பிகிலி பிகிலின்னா என்ன அர்த்தம்? அரசியல்னா கொள்கையை பேசுங்கன்ற. 18% வந்துட்டோம் நாங்க. இப்ப நீங்க என்ன தெரியுமா சொல்றீங்க, டிடிவி ஓபிஎஸ்லாம் விலகிட்டாங்க. ஆமா. டிடிவி ஓபிஎஸ்லாம் பிஜேபில இருந்து விலகினாங்களா? அவங்க அலைன்ஸ்ல இருந்து விலகிட்டாங்க. அதிமுக வந்ததுனால அவங்க விலகிறதா சொல்றாங்க, அதானே? இல்ல அது தனி. உங்க கூட இருக்கிறவங்க இருக்கணுமா எங்க இல்லையா? கூட தாங்க அவங்க இருந்தாங்க. அதிமுக அவங்க எல்லாம் ஆல்ரெடி ஒரே கட்சியில ஒண்ணா இருந்தவங்க. அவங்களுக்குள்ள ஒரு சில டிஸ்பியூட் அவங்க பேசிக்கிறாங்க. சரி, இங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய கட்சி அதிமுக. அவங்க அதை ஸ்டார்ட் அவுட் பண்ண போறாங்க. இதுக்கு பிஜேபிக்கு என்ன சம்பந்தம்? அவங்க தானே ஷார்ட் அவுட் பண்ணும். ஆமா, அந்த பஞ்சாயத்தெல்லாம் அவங்க தானே பார்க்கணும். 100%. ஆனா எல்லா ஊர் பஞ்சாயத்துல நீங்க ஏன் மூக்கு நுழைக்கிறீங்க? நாங்க பிஜேபி மூக்க நுழைச்சோன்னு நீங்க தான் மூக்க நுழைக்கிறீங்க. நாங்க மூக்க நுழைச்சோன்னு ஏதாவது சொல்றீங்க பல பஞ்சாயத்தை நீங்க தானே சார் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க. அப்படின்னு நீங்க எழுதுறீங்க. இல்ல உங்க சார்,
ஏங்க எல்லாரும் ஒண்ணு சேரணும்னு அதிமுகவின் மூத்த தலைவர் திரு செங்கோட்டையன் அவர்கள் போர்க்குடி தூக்குறாரு எடப்பாடிக்கு எதிராக. ஆமா அவரு நீங்க வர வச்சு டெல்லியில பாக்குறீங்கன்னா அப்ப நீங்க என்ன வேலை இது? எதுக்கு இதை பண்றீங்க? நான் என்ன கேக்குறேன், இது கோபத்தை உண்டாக்குவது தானே இது எடப்பாடிக்கு, அதிமுக தொண்டர்களுக்கு. இல்லைங்க நான் என்ன சொல்றேங்க, முதல்ல நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்ததே ரசிக்கல அந்த தொண்டர்கள். அப்பா சாமி, நீங்க அதிமுக தொண்டர் மாதிரி நீங்க ஃபீல் பண்ணி பேசுறவங்கலாம் இல்ல, அந்த தொண்டர்கள் சொல்றத நான் கேள்வியா வைக்கிறேன். நாங்கெல்லாம் வந்து பூத்துல மாமா மச்சானா பங்காளியா ஒண்ணு மண்ணா இருக்கிறோம். அதோ போன வாரம் ஒரு கல்யாணத்துக்கு போனேன், அதிமுக முன்னாள் அமைச்சர் ஒரு கெஸ்ட், நான் ஒரு கெஸ்ட், வச்சுங்களா, எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா. இன்னும் 4 முறை செங்கோட்டையனையும் நீங்க வந்து இங்க வந்து அதிமுக நீக்கப்பட்டவங்களை பாத்தீங்கன்னா, நீங்க வைத்தியராமன் ஸ்ட்ரீட் முனையில போய் அங்க பிரதேசனம் பண்ணி மண்ணுல உருண்டா கூட ஜெல் ஆயிடுச்சு, உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல சார், செங்கோட்டையனை பார்த்தா அதை ரசிப்பாங்களா? யார் ரசிப்பாங்களா? அதிமுக தொண்டர்கள். எடப்பாடி ஏற்றுக்கொள்வாரா? எதுக்கு? இப்ப எடப்பாடி அவர்கள் நேத்து போய் அமித்ஷா பார்த்து வந்திருக்காரு. ரைட்டு சார், அதுதான் நீங்க எங்க அதிமுகவுல இருந்து வெளியேறினவங்க சொல்றாங்க. எடப்பாடி அவர்கள் என்ன சொல்றாரு தெளிவா, இன்றைக்கு பாஜக என்கிற ஒரு கட்சி, மத்திய அரசு தான் நம்முடைய ஆட்சி அவங்க ஜெயலலிதா அம்மையாருடைய மறைவுக்கு பிறகு காப்பாற்றியதுன்னு சொல்றாரு. ரைட்டு, இப்பதான் சொன்னாரு. அப்புறம் என்ன, அதெல்லாம் உங்களுக்கு அமினிஷியால மறந்துடும். செங்கோட்டையன்ல வருத்தமா இருப்பாரு, நீங்களா உங்க கற்பனையில ஒரு கேள்வி ஆனாலும் அவருக்கு தெரியாதா இது அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனை, நாங்க தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி. யாரு? பிஜேபி. ஆமா, அடுத்து உங்க உள்கட்சி பிரச்சனையில தலையிடவே மாட்டீங்க. பழக்கமே எங்களுக்கு கிடையாது. பல ஒரு பஞ்சாயத்தை பிஜேபி பாத்துட்டு இருக்குன்றது தான் தமிழ்நாடு அரசியல் பஞ்சாயத்தை இவங்க தேவையில்லாம மூக்கு நுழைக்கிறாங்கன்றது மாதிரி சொல்றீங்க. அந்த மாதிரி ஆனா எங்கப்பா ஏதாவது ஆதாரம் கொடுனா கொடுக்க முடியாது. பாமகன்னா உடனே தைலாபுரம் போயிடுறீங்க. பாமகக்கு நாங்க எங்க போனோம், எங்க போனோம்? அனுப்பிடுறீங்கல்ல, இங்க இருக்கிற ஆட்கள் உங்களுக்கு சகாக்கள்னு சிலர் இருக்காங்க, அவங்க எல்லாம் போயிட்டு வராங்க. பிஜேபிக்கும் பாமகவுடைய சம்பந்தமே கிடையாது. நீங்க என்னன்னா, உங்க வீட்டு குழாயில தண்ணி வரலன்னா, இல்ல உங்களுக்கு ரசம் வச்சு அது டேஸ்டா இல்லைன்னா உடனே பிஜேபி தான் காரணங்கிறீங்க. பாமகக்குள்ள நடக்கிற இஷ்யூ டோட்டலா அவங்க அப்பா மகனுக்குள்ள இருக்கிற ஒரு போராட்டம். சரி ஆச்சா, அதுக்கும் எந்த கட்சிக்குமே சம்மந்தம் கிடையாது. அதுல பிஜேபி கொண்டு வரது நியாயமற்ற ஒரு செயல். இங்க அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இப்ப டிடிவியா இருக்கட்டும், ஓபிஎஸ் அவர்களாக இருக்கட்டும், அவங்க எங்களோட 2024 கூட்டணி வச்சிருந்தாங்க. அதிமுக வரும்பொழுதுதான் அங்க உள்ள ஒரு டிஸ்பியூட் வருது. அது உங்களையும் பிடிக்கலன்னு போயிட்டாங்க. இப்ப நான் என்ன கேட்கறேன், எங்களை பிடிக்கலன்னு எப்படிங்க சொல்ல முடியும்? அவங்க இங்க கூட இருந்தவங்க தானே. அதான் இப்ப திருப்பி வந்துருவாங்களே, அப்ப என்ன பண்ணுவீங்க? ஒருத்தர் 2 பேர் தான் உங்களை பிடிக்கும்னுவாங்க, அவங்களும் போயிட்டாங்கன்னா யாரை வச்சு என்ன பண்ண போறீங்க? எப்படிங்க இவ்வளவு அசிங்கமா சிரிக்கிறீங்க? அதிமுக தாங்க தமிழ்நாட்டுல பெரிய கட்சி, அவங்க எங்க கூட கூட்டணியில இருக்காங்க, அப்புறம் 1-2 கூட பிடிக்கலன்றீங்க. சரி, பழைய 18 உங்களுக்கு இருக்கணும், ஆமா தானே? அந்த 18 தேவையில்லை. அதுல எங்களுக்கு 12, அந்த 12 இருக்குதானே. மீதி 6 விட்டீங்களே நீங்க. உங்க கணக்கு அதிமுகவுடைய பர்சன்டேஜ் என்ன? அதெல்லாம் உங்க கணக்குக்கே நான் வரேன். உங்க கணக்குக்கே நான் வரேன். 37 39 போனாரு அமித்ஷா. என்னத்த கணக்கு தப்பா சொல்லிட்டு போயிட்டாரு. கேக்குறேன், நீங்க யாருமே இல்லையேன்ற நானு. நான் என்ன கேக்குறேன், நீங்க பத்திரிக்கையாளர், பெரிய ஒரு ஆளு தானே, நீங்க சொல்லுங்க அதிமுகவுடைய பர்சன்டேஜ் என்ன? விஜய்க்கு எல்லாம் தூக்கி கொடுக்க தெரியுது 23. ஆனா உங்களுக்கு பாரு, நீங்க எல்லாம் எவ்வளவு பெரிய ஆளுன்னு. முந்தா நாள் முளைச்சா காலாம் விஜய்க்கு அடிச்சு கெடாசுறீங்க. 20 30 என்னது மாமா பிஸ்கோத்து பிம்பிலிக்கு பிலாப்பின்னு அடிச்சு விடுறீங்க. எத்தனை முறை ஆட்சியில இருந்து அழிக்க முடியாத ஒரு கட்சி அதிமுக வந்து நீங்க 23ன்றீங்க. அப்ப இதுல இருந்தே தெரியுது உங்க வன்மம் என்னன்னு. வன்மம் எல்லாம் இல்ல சார். சரி, உங்க கணக்குக்கே வரேன், உங்க கணக்குக்கு வரேன். 12 23 12 23 பெருசா 6 பெருசா? உங்க கணக்கு இது என் கணக்கு இல்ல. என் கணக்கு வேற. தேவையில்லை. டிடிவி தினகரன் ஓபிஎஸ் எல்லாம் தேவையில்லை. உங்க கணக்குன்னு சொன்னேன், உங்க கணக்கு என்ன, என் கணக்கு இல்லன்னு. என் கணக்கு வேற. அந்த நீங்க திமுகவை வீழ்த்தணும்னு சொல்றீங்க. என் கணக்கு வேற. நான் சொல்றது கேள்வி. கேள்வியை உள்வாங்கினா பதில் நல்லா இருக்கும். நான் ஐயோ எப்பா இது உள்வாங்குற அளவுக்கு ஒருத்தன் திமுகவை வீழ்த்தணும்னா, திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும்னா நீங்க அந்த 23 அந்த 12 + 6 எல்லாரும் ஒண்ணா இருக்கணும். ஆமாவா? இதெல்லாம் இருந்தாதான் 39ன்னு அமித்ஷா சொல்லிட்டு போனாரு. அதெல்லாம் ஒண்ணா இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கேள்வியை உள்வாங்க முடியும், வைத்தறிச்சலை உள்வாங்க முடியாது. இது வைத்தறிச்சல் சார். உங்களுக்கு இப்ப டிகிரிஸ் ஆயிட்டு குறைஞ்சிட்டு இருக்குன்ற நானு. அது வைத்தறிச்சல்ல, நீங்க பொறாமையில பேசுறது. யாருமே இல்லாம யாரை வச்சுக்கிட்டு நீங்க வின் பண்ண முடியும்? திமுக எப்படி வீழ்த்த முடியும்? உங்களுக்கு என்ன தெரியுமா, திமுகவுடைய பலத்துல யாரும் நீங்க எல்லாம் இது பண்ணல. எதிரிகளுடைய பலவீனத்தை வச்சு நீங்க கேம் போட்டுட்டு இருக்கீங்க. இப்ப நாங்க ஒன்னான உடனே உங்களுக்கு வைத்தறிச்சல் தாங்க முடியும். எங்க ஒன்னா நீங்க? எங்க அதிமுக பிஜேபி ஒண்ணா இல்லையா? சரி, 2 பேரு. மத்தவங்க எல்லாம் எங்க போனாங்க? 2 பேர். திரும்பி பார்த்தா மத்தவங்க எல்லாம் காணோம். எங்க 2 பேர் இல்லைங்க, 2 பேரும் 2 ஊரு. ஓ என்ன ஓ? சித்தாந்த ரீதியாக திமுகவை பதற வைக்கிற ஒரு அரசியல் எதிரி பாஜக. கட்டமைப்பு ரீதியாக திமுகவை பல ஆண்டுகள் கூப்புல உட்கார வச்ச கட்சி அதிமுக. என்ன இது 2 சாதாரணமான கட்சியா? ஏன் ஸ்டாலின் ரொம்ப கம்ஃபர்டபுளா பேசிட்டு இருந்தாரு, ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தாரு. எப்போ வரைக்கும்? ஐடிசி ஹோட்டல்ல அமித்ஷா அவர்களும் எடப்பாடி அவர்களும் உட்காந்து
பிரஸ் மீட் கொடுக்குற வரைக்கும். வேலை எளிமையாயிருச்சு. அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் நேத்துக்கு சொல்றாரு, ஐயா பிஜேபி கூட ஏடிஎம்கே இருக்கிற வரைக்கும் அந்த எங்க கால- வேலை ரொம்ப எளிமையா. மூஞ்ச மட்டும் பார்த்துருப்பீங்க. காலை பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட் அப்படியே ஷேக் ஆகிட்டு இருக்கும். நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியும். ஸ்டாலின்ல ஆரம்பிச்சு மாதேஷ் வரைக்கும் உதறீங்க, பதறீங்க, ஒரே டென்ஷனா இருக்கீங்க. வராத சிரிப்பை வர வச்சு அசிங்கமா சிரிக்கிறீங்க. எல்லாம் என்ன காரணம்? என்ன காரணம்? ஐயோ சேர்ந்துட்டாங்களே, என்னடா பண்ண போறோம்? எப்படியோ பிரிஞ்சு கிடந்ததுன்னா நாங்க அப்படியே ஆட்டையை போட்டு போயிடலாம், மிச்சம் இருக்கிற தமிழ்நாட்டையும் கூறு போட்டு வித்துட்டு போயிடலான்னு பாத்தீங்க. இப்போ உங்களுக்கு அதுக்கு நடப்பதற்கான சாத்தியம் இல்லை. நீங்க 18 + 23, நீங்க சொல்ற 23 கிடையாது, 35. நீங்க உங்க பொறாமையில 23ங்கிறீங்க. இப்ப பாருங்க என்ன நடக்குதுன்னு. சிம்பிளா பாருங்க. மக்கள் வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க மதேஷ். இந்த திமுக என்கிற கேவலமான கேடுகட்ட இந்த திராவிட மாடல் ஆட்சியை தூக்கி குப்பத்தொட்டில போடணும் அப்படின்னு சொல்லி மக்கள் ரொம்ப தெளிவாயிட்டாங்க. வேலை ஈஸின்றீங்கல்ல சார்? ஏன் தெரியுமா? எங்க வேலை ஏன் ஈஸி தெரியும்? இல்ல ஈஸின்னா எதுக்கு இத்தனை கூட்டம்? நேத்திக்கு கூட செங்கல்பட்டுல ஒரு கூட்டம் இல்ல, நேற்றுக்கு ஒரு கூட்டம் அதே BL சந்தோஷ் அவர்கள் தலைமையில பிஜேபி அலுவலகத்துல போன மாசம் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி நான் கூட வந்து ஒரு நாள் பூரா உட்காந்துருந்தேன். ஏன் உட்கார்ந்தீங்க? பிஜேபி சேரது இல்ல, என்ன பேசுறாங்க? ஜெயிக்கிறவங்க பேசலாம், அதே போல இவ்வளவு பிளான் போடுறாங்க, இவங்க ஏதோ பண்ண போறாங்க போல தெரியுதுன்னு அடிக்கடி பிளான் உட்கார்ந்து ஒரு நாள் ஓட்டு கேட்டிருக்கீங்க, அதுலயும் ஒழுங்கா கேட்காத வந்துட்டீங்க இல்ல அடிக்கடி பிளான் பண்றீங்க. நேத்துக்கு என்ன சிந்தனை ஏதோ பேர் வச்சிருந்தீங்க, அதான் பாத்துருப்பீங்களே, சிந்தனை கூட்டமா? சரி சரி, சிந்தித்து சிந்தனை அமர்வுங்க. சிந்தனை அமர்வு என்ன? எதுக்கு அடிக்கடி இந்த மாதிரி சிந்தனை அமர்வு, சந்தோஷ அமர்வு, BL சந்தோஷ் அமர்வு? சிந்திக்கிறவங்க, சிந்திக்கிற அறிவு இருக்கவங்க போடுறாங்க, அதுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்ல. அது உங்களுக்கு சொன்னா எப்படி புரிய வைக்கிறது? சரி, முதல்ல இருக்கிறவங்களே தக்க வைக்க முடியல, அப்புறம் நம்ம இந்த மாதிரி கூட்டம்லாம் போட்டாவே ஜெயிச்சிட முடியுமா? மாதேஷ், இருக்கிறவங்க என்ன சொல்ல வரீங்க? ஏற்கனவே இருந்தவங்களே தக்க வைக்க முடியல சார் நம்மளால. யார் தக்க வைக்க? அலையன்ஸ்ல இருந்தவங்க 18% எல்லாம் தக்க வைக்க முடியலன்னு நான் சொல்றேன். நான் என்ன கேக்குறேன், பாமா அவங்க எல்லாம் ஜனவரியில பார்க்கலாம், டிசம்பர்ல பார்க்கலாம். ஆமா, அப்படிதான் சொல்லுவாங்க. அவங்க என்ன இந்த திமுக இருக்கிற கொத்தடிமைகளா சார்? நாங்க எப்ப நீங்க கூட்டினாலும் உசோர் எஜமான் வந்து நிற்கான்னு சொல்றதுக்கு? ஏன் சார், கூட்டணினா அதானே சார்? எலெக்ஷன் டைம்ல தான் சார் கூட்டணி வைப்பாங்க. இப்போ முன்னாடி எல்லாம் கருணாநிதி அவர்கள் வந்து ஆட்சியில் இருக்கும்போது பாமகவுடைய ஆதரவுலாம் இருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? அப்போ ஒரு தடவை கருணாநிதி அவர்கள் அறிக்கை விட்டுருந்தாரு, எனக்கு பெரிய தொல்லையே டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய எதிர்கட்சியாக செயல்பட்டார். எது கூட்டணியில இருந்துகிட்டே. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? தெரியும், 2009 அப்படிதான் இருந்தாங்க, அப்படிதான் இருப்பாங்க. அதுதான் என் தமிழக அரசியலுடைய வழக்கம். இந்த மாதிரி கொத்தடிமையா இருக்கிறது இப்பதான் புதுசு இல்ல. ஒரே மேடையில் நிக்கிறாங்க எல்லாரும், கொத்தடிமை டீ தொடச்சு விடுறாங்க. ஆனாலும் பிஜேபி வந்துடக்கூடாது, பிஜேபி கூட இருக்கிறவங்க வந்துடக்கூடாது. பிரச்சனையா திருமாவளவன் பேச மாட்டாரு, இங்க தொழிலாளர் பிரச்சனையா கம்யூனிஸ்ட் பேசாரு. கொத்தடிமை இது ஒரு குழப்பமா. என்ன சார் ஆலோசனை கூட்டம் எல்லாம் அடிக்கடி நடக்குது? ஏங்க கட்சினா ஆலோசனை எல்லாம் பண்ணுவாங்க மதேஷ். நான் தான் சொல்றேனே, சிந்தனை அறிவு இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு தான் அது புரியும். சரி, உங்களுக்கு புரியுதா? அப்போ எனக்கு புரியுது. இல்ல, ஆனா எல்லாரும் ஒன்னா ஒரே ரூட்ல ஒரே வண்டியை பிடிச்சி நேரா தலைமை செலவும் போவீங்களான்னு தெரியல. ஃப்ராங்கா பேசுவோமா வேணாமா? சொல்லுங்க. இப்போ பிஜேபி அதிமுக தனித்தனியா இருந்தது. இப்ப 2 பேரும் ஒன்னானது உண்மையிலேயே ஒரு கூடுதல் சக்தியா இல்லையா? ஆமா, கூட எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டீங்கன்னா பலம் தான். நான் கேட்டது என்ன, நீங்க சமாளிக்கிறது என்ன? சொல்லுங்க. சரி சொல்லுங்க. நீங்க ஒரு பத்திரிகையாளரு, பியூர் ஜேர்னலிஸ்ட் வேற, நியூட்ரல் வேற சொல்லிக்கிறீங்க. சொல்லுங்க. அதிமுக பிஜேபி ரெண்டும் ஒண்ணு சேர்ந்தா ஏதோ ஒரு பலம் இருக்கும் சார். ஏதோ ஒரு பலமா? ஏதோ ஒரு பலம்னு ஏன் சொல்றேன்னா, பிஜேபியோட இருந்தா அது லாப நட்ட கணக்குகள் எல்லாம் பாக்குறாங்க நிறைய பேரு. அதனால வாங்க ஒண்ணு ஒண்ணா சொல்லுங்க பாப்போம். யாருக்கு என்ன நஷ்டம் ஆச்சு? உங்களுக்கு என்ன சொல்றது, உங்களை விட மிகப்பெரிய என்ன சொல்றது, கிட்டத்தட்ட உங்க வயசா அவருடைய அனுபவம் அவருக்கு தெரியாதா? எல்லாம் கணக்கு பண்ணாம தான் வந்திருக்காங்களா? சரி, நீங்க உட்காந்து ஏங்க நீங்களாம் திமுக வந்து திருப்ப எப்படியாவது உட்கார வச்சிடலாம். வரலாற்றுல அப்படி ஒரு சம்பவம் நடந்ததே கிடையாது. 2வது பெட்டி திமுக வந்ததே கிடையாது. இல்ல, ஒரு முறை கண்டினியூ அந்த மாதிரி நடந்திருக்குது. எப்ப நடந்துச்சு? அண்ணாவுக்கு பிறகு அப்படியே ஷிஃப்ட். அண்ணாவுக்கு பிறகு அண்ணாவுடைய டென்யூர் முடியாம கருணாநிதி அவர்கள் வந்து அது எப்படி 2 டென்யூர் ஆகும்? ஐயா, அது எப்படி 2 டென்யூர் ஆகும்? ஒரே டென்யூர் தான். இப்போ இவங்க ஜெயலலிதா அம்மையார் இருந்தாங்க, அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்தாங்க, அப்படின்னா ஒரே டென்யூர் தானே. இல்ல, அவங்க என்னன்றாங்க, மோடியே 3 முறை வரும்போது ஏன் நாங்க திமுக வர முடியாது? ஐயோ, நான் என்ன சொல்றேன், அந்த ஏகாரம் கொடுக்குறீங்கல்ல, அது எப்படி கொடுக்குறீங்க அசிங்கமா? நீங்க தான் வந்ததே இல்லையே, 70 வருஷமா தானே அவங்க வரல. இல்ல சார், இங்க எல்லாருமே ஓட்ட பிரிக்கிறாங்க சார். நான் சொல்றது இல்ல, எல்லாருமே பிரிக்கிறாங்கன்னு பாருங்க. எல்லா பங்கு பிரிக்கும் போது அதுல யார் பலமா இருக்காங்களோ அவங்க தானே ரேஸ்ல முன்னாடி ஓடி போய் ஜெயிச்சிருவாங்க. என்ன பங்கு?
வாக்குகளை பிரிக்கும் போது தனித்தனியா பிரிக்கிறாங்க எல்லாரும் பார்ட்டா. விஜய் ஒரு பக்கம் பிரிக்க போறாரு, என்டி அலைன்ஸ் நீங்க ஒன்று தனியா பிரிக்க போறீங்க. விஜய்னு குறுக்கு சால் ஓட்டுறீங்கல்ல, அவரு விஜய்க்கு என்ன குறுக்கால பிரச்சனை வந்துதான் உங்களையும் பின்னுக்கு தள்ளிட்டாரு போல. ஐயோ மாதேஷ், நான் என்ன சொல்றேன், வாய் இருக்குன்னு என்ன வேணா பேசக்கூடாது. தெரிஞ்சிடும் சார், 26 ரிசல்ட்ல தெரிஞ்சிடும் சார். ரிசல்ட்ல தானே தெரியும். ஆமா சார். அப்புறம் எப்படி இப்படி பேசுறீங்க? ரிசல்ட் தானே தெரியும். ஏங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, விஜய் வந்து ஒரு நடிகர், அவ்வளவுதான் அவருக்கு இருக்கிற ஒரு இமேஜ். என்டர்டைனர். அவர் தரையில் வந்தால் 4 பேர் பார்க்க வருவாங்க தான். இப்போ நீங்களும் நானுமே கூட இப்போ வராரு வைத்தியராமன் ஸ்ட்ரீட்டுக்குன்னா கண்டிப்பாக போய் பார்ப்போம். ஏன்னா முதல்ல ஒரு சாதாரண ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். நேரில் எப்படி இருக்காங்க, ஸ்க்ரீனில் வெள்ளையாக இருப்பாங்க, நேரில் கொஞ்சம் கருப்பாக இருப்பாங்க, அந்த மேக்கப் வித்தியாசம் இதெல்லாமே மக்கள் பார்ப்பாங்க. ஜனங்க சர்வசாதாரணமாக பார்க்கறது தான். என்னுடைய பிரச்சாரத்துக்கு கூல் சுரேஷ் வந்தார் திருவண்ணாமலைக்கு. எவ்வளோ கூட்டம் தெரியுமா கூல் சுரேஷ்க்கு? சரி, என்ன சரி, இப்போ என்ன கூல் சுரேஷ் வந்து கேட்டதுனால எல்லாம் அப்படியே எனக்கு ஓட்டு போட்டாங்களா? க்ரௌட் புல்லிங் இதுதான். அது நான் என்னுடைய கருத்தை சொல்லணும், அதுக்கு ஒரு க்ரௌடு புல் பண்ணணும். கூல் சுரேஷ் மிகப்பெரிய அளவு க்ரௌட் புல்லராக இருந்தார். இதெல்லாம் சாதாரணமான ஒரு விஷயம் மாதேஷ். நீங்கள் இதை வந்து கூட்டம் வந்துச்சு ஏங்க, அவர் கட்சி ஆரம்பிக்காமல் நகைக்கடை திறக்கிறதுக்கு வந்தாலும் கூட்டம் வரும். இப்போது சினிமாவில் இவர் ரஜினிகாந்த் என்டர்டைனர் ப்ளஸ் ஒரு குட் மேன் இமேஜ் இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. விஜயகாந்த் என்டர்டைனர் ப்ளஸ் ஒரு குட் மேன் இமேஜ் இருக்கும், நல்ல மனுஷன் அப்படின்ற ஒரு இமேஜ் இருக்கும். விஜய்க்கு அந்த இமேஜ் கிடையாது. நல்ல மார்க்கெட், அவ்வளவுதான். நல்ல மனுஷங்கிற இமேஜ் விஜய்க்கு கிடையாது. அது ஒரு கிருத்தாந்தரமான ஒரு இமேஜ் தான் இருக்கு. இதுதான் உண்மை. ஒவ்வொருத்தரையும் அப்படி நீங்க ஆய்வு கொடுத்தீங்கன்னா நான் பேசுறது லாஜிக்னு உங்களுக்கு புரியுது. ஆனா என்னடா இது, இவ்வளவு பெரிய லாஜிக்கை ஓப்பனா பேசுறாரு, என்ன பண்றதுன்னு குறுக்கால. சரி, நல்ல மனுஷன்ல பிஜேபி நல்ல மனுஷங்க இருக்காங்க, ஓட்டு போடலாம்னு முடிவெடுக்க போறாங்க. உலகத்தினுடைய மாபெரும் தலைவர் எங்ககிட்ட தான் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு மனிதனே நீங்க வேற காட்ட. மோடியே தமிழ்நாட்டில் நின்னார்னா ஜெயிப்பாரான்றது ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குல்ல சார்? என்ன கேக்குறேங்க, நரேந்திர மோடி அவர்கள் இப்போ அமெரிக்க அதிபர் தேர்தல் அப்போ இவரு ட்ரம்ப் வந்து என்ன பண்றாருன்னா, ஒரு அமெரிக்காவுடைய குழந்தை கூப்பிட்டு தோல்ல கையில தூக்கி வச்சுக்கிட்டு உனக்கு எந்த லீடரை பிடிக்கும்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த குழந்தை என்ன சொல்லுதுன்னா, எனக்கு நரேந்திர மோடி பிடிக்கும்னு சொல்லுது. இந்தியா வம்சாவழி குழந்தை இல்லை, அமெரிக்க குழந்தை. யாரை கொண்டு போய் யாரோட கம்பேர் பண்றீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல வந்து உங்க மேல திட்ட மாட்டாங்க. சரி, நீங்க திட்ட வைக்கிறீங்க போல. தூண்டி விடுறேனே வைங்களேன். இல்லை, யாரை கொண்டு போய் யாரோட கம்பேர் பண்ண ஒரு இது இருக்குல்ல. சரி சரி, நீங்கள் போய் விஜய் வந்து இப்போ தமிழ்நாடு தாண்டினா கேரளாவில் கொஞ்சம் பேருக்கு தெரியுது, அங்கேயும் நிறைய ட்ரோல்லாம் வருது. சரி, கேரளா தாண்டினா யாரு? நீங்களும் விஜய்ல மூழ்கிறீங்க, நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வந்துருவோம். இல்லை மதேஷ், நீங்கள் போகிற போக்கில் என்ன பண்ணுறீங்க, விஜய் பர்சன்டேஜ் வந்து உங்கள் பர்சன்டேஜோட அதிகமாகிடுச்சுன்னு போகிற போக. ஆமாம் சார், அதுதான் உண்மை. அது ஐயோ மதேஷ், எப்படி உண்மை இதை சொல்லுங்க, எப்படி உண்மை? இன்னைக்கு வர்ற சர்வேக்கள் எல்லாம் அதானே சொல்றாங்க. யாரு எடுத்தா அந்த சர்வே? சார், மோடி மறுபடியும் ஜெயிப்பாருன்னு சொன்னா ஏத்துக்கிறீங்களா இல்லையா? இப்ப சமீபத்துல ஒரு சர்வே வந்த உடனே ஏத்துக்கிறீங்களா, அக்செப்ட் பண்ணிட்டீங்களா? ஆமாங்க. நான் என்ன கேக்குறேன், அஸ்வத்தாமன் வந்து ஃபியூச்சர்ல சிஎம் ஆவாருன்னு என்கிட்ட சொல்றீங்கன்னு வைங்களேன், ஒரு கிளி ஜோசியரே வந்து சொல்றாருன்னு வைங்களேன், நான் ஏத்துப்பேன் தான். எனக்கு ஃபேவரா இருந்தா நான் ஏத்துப்பேன் தான். இதுல என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? எல்லாரும் மனிதனுடைய மனோபாவம் அதானங்க, கரெக்டா? நான் கேக்குறது, நீங்க சர்வே எல்லாம் எடுத்தீங்கல்ல, எந்த அடிப்படையில் எடுத்தீங்க? 8 மாசத்துல தெரிஞ்சிடும். ஒரு லூசு பைய 30% போடுறான் மதேஷ். 30% ஒத்துப்பீங்களா? நீங்களே ஒத்துக்க மாட்டீங்க. இவ்வளவு நேரம் சிரிச்ச நீங்களே ஒத்துக்க மாட்டீங்க. ஆனா ஒருத்தன் போடுறான். எப்படி இதை போட்டான்? அவனுக்கு என்ன மனசாட்சி வந்தது இதை போடுறது? இதுல எல்லாம் நீங்க கூடுதல் கவனம் செலுத்துறதை விட்டுட்டு அலைன்ஸ் செட் பண்ணுங்க, இல்லைன்னா திமுகவை வீழ்த்த முடியாது. மதேஷ் நாங்க நல்லா போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு நாங்க நல்லா போறதுனாலதான் நீங்க பதறீங்க. எங்க நல்லா போறீங்க? என்ன இப்ப நல்லா போல இல்ல சார், நயினார் ஒரு பாதையில போறாரு, நயினார் பின்னாடி எல்லாரும் அணிவகுக்கிறீங்க. அண்ணாமலை வேற ஒரு ரூட்ல போறாரு. என்ன வேற ரூட்ல போனாரு? அவர் நேத்துக்கு வீட்டுக்கு போய் பிஎல் சந்தோஷ் கூட்டு வர்ற நிலைமையில இருக்குது பாருங்க. நாம வீட்டுக்கு அவர் வரமாட்டேன்றாரு போல தெரியுது. யார் சொன்னாங்க? அவருக்கு உடம்பு சரியில்லைன்றாரு, காய்ச்சல்ன்றாரு. அப்புறம் மதியம் பார்த்தா பிரசன்ட் ஆகுறாரு. மதியம் ஒரு செஷன், அது யார் எடுக்கணும்னு போட்டிருந்தாங்க. ஒரு செஷன், ஒவ்வொரு செஷனும் ஒவ்வொருத்தவங்க எடுப்பாங்க மாதிரி. சரி, ஆனா காலையில செஷன் நான் பங்கேற்கவில்லைன்ற மாதிரி செய்திகள்லாம் வர ஆரம்பிச்சு. செஷன் மதிய செஷனுக்கு கிளாஸ் எடுக்க வேண்டியது அவர் தான். டெங்குங்க பாவம் மனுஷனுக்கு. அதனால அவர் என்ன சொன்னார்னா, ஒரு பர்மிஷன் என் கிளாஸ் டைமுக்கு நான் வரேன்னு சொல்லி அவர் கிளாஸ் டைமுக்கு வந்தார். அவர்கிட்ட கேட்டுட்டு அவருடைய கிளாஸ் டைம்னு போட்டு, இப்போ எப்படின்னா அந்த பைட்டக்கு அவங்க ஹெட் பண்ணுறாங்கன்னா அவங்க தான் உட்காரணும். கூட கைட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருப்பாங்க. 2 பேர் தான் உட்காரணும். இதுதான் எங்கள் பேட்டர்ன். மற்றவங்களாம் ஆப்போசிட் தான், எல்லாமே விசிட்டர்ஸ் தான். எவ்வளோ பெரிய பொறுப்பு. ஆனால் விவாதம் ஆகுது. அண்ணாமலை டெல்லிக்கு போக மாட்டேன்றாரு, எல்லாரும் போகும்போது இங்கே வரமாட்டேன்றாரு. சிபிஆருடைய பதவியேற்பிலாவுக்கு போக மாட்டேன்றாரு. அவர் ஏதோ ஒரு தன்னை தனிமைப்படுத்திக் கொள்கிறார். அவர் இங்கே பல விஷயங்களுக்கு உடன்பாடு இல்லை. திடீர்னு யாரா கூட்டின்னு வந்தால் எடப்பாடியை முதல்வர் ஆக்குவேன்றாரு. அப்புறம் போயிட்டு அவர் பாட்டுக்கு சைலண்டாக உட்காந்துக்கிறாரு.
அப்ப 2 மனசுல ஏதோ ஒண்ணு அவருக்கு, அதாவது எப்படி சொல்றது, நான் வந்து மத்தவங்க சொல்றாங்கன்னு நான் சொல்றேங்க, நான்லாம் விருப்பமாலாம் எடப்பாடி முதல்வர் ஆகணும்ன்ற எண்ணமெல்லாம் இல்ல அப்படின்ற மாதிரி, அதாவது உளமாற சொல்லாம ஒப்புக்கு சொல்ற மாதிரி இருக்கு அண்ணாமலை. டெங்கு காய்ச்சல் இருந்தாலும் நீங்க எல்லாம் இப்படி வாய் ஃப்ரீயா இருக்கேன்னு பேசுவீங்கன்றதுக்காக மனுஷன் டெல்லிக்கு ஃபிளைட் பிடிச்சி சிபிஆர் இதுல வந்து கலந்துட்டு இது பண்ணும். இல்ல சார், எல்லாத்துலயும் பிரசன்ட் ஆக ஏன்னா மாட்டாரு. நீங்க எல்லாம் உங்களுக்கு சார் எங்களுக்கு வந்து பிஜேபின்னு தமிழில் போட்டாதான் சார் யூடியூப் வீடியோ ஓடுது அப்படின்னு சொல்லி நீங்க ஏதாவது பண்ணீங்க, உங்களுக்காக நாங்க உட்காந்துட்டு அண்ணாமலை வந்து என்டிஏ அலைன்ஸ் வெற்றி பெறணும், திமுக வீழ்த்தப்படணும், திமுக தோற்கடிக்கப்படணும்னு வேலை செய்யற மாதிரி தெரியல. அவர் வஞ்ச புகழ்ச்சியா எடப்பாடியை பாராட்டுற மாதிரியே இருக்குது. நிறைய பேர் அதை அப்படிதான் பாக்குறாங்க. யார் அப்படி பார்த்தது? அத்தனை பேருமே ஒரு பார்வை அண்ணாமலைக்கு வந்து ஒரு முழு மனதோட சொல்ற மாதிரி தெரியல எடப்பாடி முதல்வர். அப்படி சொல்றவரு மாதேஷ் ஒண்ணு. ரெண்டாவது யாரு? அந்த ரெண்டாவது பிரகஸ்பதி யாரு சொல்லுங்க. ஏங்க எல்லாரும் சொன்னதை விட ரொம்ப சக்தியான வலுவான வார்த்தையை சொன்னது அண்ணாமலை. அவரு தான் என்ன சொன்னாருன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக உட்கார வைப்பதற்கு நாம வந்து இரவு பகல் பாராமல் உழைக்கணும். அவ்வளவு ஒரு என்ன சொல்றது, அவ்வளவு சக்தி மிக்க வார்த்தையா அவர் சொல்றாரு. சொல்லிட்டு போய் வீட்டுல உட்காந்துக்கிறாரு. சரி உடம்பு சரியில்லப்பா என்னங்க பண்ண முடியும்? இது இப்ப சார், முந்தா நேத்து சார். எங்கங்க டெங்குனா ஒரு வாரம் இருக்குன்னு தெரியாதாங்க, ஒரு வாரம் 2 வாரம். 3 மாசமாவே ஏதோ ஒரு, நீங்க உடனே 6 மாசம் 3 மாசம் 10 மாசம் 3 மாசமாவே அவரு முழு மனதோட வேலை செய்யற மாதிரி தெரியல. ஏது உங்களுக்கு தெரியலையா? உங்கள்ட்ட சொன்னாரா ஃபோன் பண்ணி, மாதேஷ் நான் முழு மனசா வேலை செய்யல மாதேஷ், அசோக் அம்மா வந்தா கேள்விகள் உங்களுக்கு ஃபோன் பண்ணி? அப்படியெல்லாம் இல்ல சார். அப்புறம் என்ன, நயினார தலைவரா போட்டதுல இருந்தே இவருக்கு தான் தலைவர் பதவி போனதுல இருந்தே ஏதோ பிரச்சனை இருக்கு போல. அவரே தானங்க சொன்னாரு, நான் நெக்ஸ்ட் இது செகண்ட் டென்யூர் எலெக்ஷன்ல நான் நிக்கல, எனக்கு வேணாம், அவரு தானங்க சொன்னாரு. ஏங்க ஒரு அரசியல் தலைவர் என்னதான் இருந்தாலும் பதவி போயிட்டா ஒரு இது இருக்கும்ல, அது உங்களுக்கு இருக்குங்க, அவருக்கு இல்லைங்க. அப்படியா? ஆமா, எல்லாரும் ஒரே மாதிரியே இருப்பாங்களா? அவரு தான் சொன்னாரு எனக்கு வேணாம் அப்படின்னாரு. சொன்னாரா இல்லையா? பாத்தீங்களா? சொன்னாரு. ஆனா இதுவும் சொன்னாரு, நான் யாருக்கிட்டையும் வேலை செய்யலீங்க, எங்கிட்ட எல்லாம் எதுவும் கேள்வி கேட்காதீங்க, நான் அப்புறம் பேசுறேங்கண்ணா, இன்னொரு 10 நாள் ஆகட்டும்னா அப்படின்றாரு. இப்படி எல்லாம் தள்ளி போடுறவர் இல்லையா அண்ணாமலை? என்ன தள்ளி போடுறவர் இல்ல, எதுவா இருந்தாலும் உடனே ஃபேஸ் பண்ணுவாரு, பேசுவாருல. ஏங்க நீங்க அவருக்கு ஏதோ ஒரு மனக்குறை இருக்கு. ஏங்க உங்க அல்காரிதம் தப்புங்க. அவர் வந்தாரா? பிஜேபிக்கு வந்தாரா? என்ன எதை கேட்டாலும் முடிக்கிறீங்க? பிஜேபிக்கு வந்தாரா இல்லையா? வந்தாரு. இருங்க இப்ப வரேன் பாருங்க. பிஜேபிக்கு வந்தாரு. என்னவா வந்தாரு? துணைத் தலைவரா இருந்தாரா? துணைத் தலைவரா ஒரு 4 மாசம் இருந்தாருன்னு நினைக்கிறேன். உடனே தலைவர். அந்த 4 மாசம் தொடர்ந்து பிரஸ் மீட் கொடுத்தாரா? இல்ல. கரெக்டா? இல்ல, தலைவரான பிறகு தெரிஞ்சு போச்சு. உடனே தலைவரான பிறகு இருந்த அவருடைய அந்த தேஜஸ், அவருடைய வேகம், அதெல்லாம் இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு என்னன்னா நயினார் நாகேந்திரன் தலைவர் ஆயிட்டாரு, அவர் பாத்துக்கிட்டோம்னு மட்டும் இல்ல, அங்க என்னென்ன ஃபெயிலியர் எல்லாம் ஆகுதோ அதெல்லாம் உட்கார்ந்து ரசிக்கிறாரா, சந்தோஷப்படுறாருன்ற ஒரு பார்வையும் சொல்றாங்க. இது வந்து உங்களுடைய குரூரமான டேபிள் ஜேர்னலிசம். உங்களுக்கு வந்து பிஜேபி மேல ஏதாவது ஒரு புழுதி வாரி அரைக்கணும். அவர் உட்காந்து சந்தோஷப்பட்டாரா, இது பண்ணாரா? நீங்க பாத்தீங்களா? இல்ல நீங்க பாத்தீங்களா? துணைத் தலைவரா இருந்தார் 4 மாசம். சரி, தொடர்ந்து பிரஸ் மீட் கொடுத்தாரா? இல்ல. தலைவரானதுக்கு அப்புறம் தானே கொடுத்தாரு. இப்ப தலைவர்ல இல்ல தலைவரா இருந்து பிஜேபியை எப்படி ஒரு பெரிய பிரபலமாக்குனாரு சார்? இல்ல நான் வரேன், நான் ஒத்துக்கிறேன். நீங்க பாயிண்ட முடிக்க விட மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிச்சு, லாஜிக்ல கன்வின்ஸ் ஆயிட்டீங்க. முதல்ல என் பாயிண்ட்ல கன்வின்ஸ் ஆவறதே நீங்க தான். இல்ல சார், அவரு முழு மனதோட வேலை செய்யாம ஏதோ உள்ளடி வேலை செய்யறாரோ அப்படின்ற ஒரு பார்வையும் நிறைய பேர் வைக்கிறாங்க. நீங்க எப்படிங்க இப்படி ஒரு பாருங்க, இந்த உள்ளடி வேலைன்றதெல்லாம் ரொம்ப தப்பான வார்த்தை மாதிரி நான் பயன்படுத்தல. இதெல்லாம் பேசு பொருள் ஆகுது, தேவையில்லாம அண்ணாமலை இதுக்கெல்லாம் விதை போட்டுட்டு இருக்காருன்றதான் இந்த கேள்வி. எந்த அறிவு கட்டமா பயன்படுத்தினானோ அவனுக்கே சொல்றேன், இதெல்லாம் தப்பான வார்த்தை. எங்க தலைவர்கள் எந்த தலைவர்களை பத்தி இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் என்கிட்ட பேசாதீங்க. எவனோ ஒருத்தர் சொல்லணும், அவனோட இருக்கட்டும், அது தப்பான வார்த்தை. இதெல்லாம் பிஜேபி தலைவர்கள் எல்லாருமே முழு முயற்சியோட இந்த கட்சிக்காக உயிரை கொடுக்கணுன்ற அளவுக்கு உழைக்கக்கூடியவங்க. நயினாரும் அண்ணாமலையும் ஒரே நேர்கோட்டுல பயணிக்கிறாங்களா? எப்படிங்க நான் என்ன கேட்கறேன், எல்லாரும் எப்படிங்க ஒரே நேர்கோட்டுல? ஆமா, நேர்கோட்டுல பயணிக்கணும். சிந்தனை மட்டும் தானே மாதேஷ் ஒரே நேர்கோட்டுல. பிஜேபி பொறுத்தவரை ஒபேதி ஆர்டர் தானே சார், மேல டெல்லியில சொன்னா அதை கேட்கணும், அவ்வளவுதானே. மாதேஷ் நான் என்ன கேட்கறேன், இப்ப என்ன ஒபே பண்ணாம எங்க போயிட்டாங்க? அவருக்கு பிடிக்கல போல தெரியுது, நேத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு பிஎல் சந்தோஷ் போய் அவரை கையை பிடிச்சி கூட்டு வர வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டாரு. ஏங்க அந்த 12:15 நினைக்கிறீங்க, 12:15 செஷனுக்கு அண்ணாமலை வரணும்னா ஆல்ரெடி நிகழ்ச்சி நிரல்ல இருக்குங்கிறேன். அவர் உடம்பு முடியலன்றதுனால 12 மணிக்கு வந்து அதை அட்டன் பண்ணாரு. நீங்க போய் காலைல சந்தோஷி போட்டு கன்வின்ஸ் பண்ணி கூட்டு வந்தாருங்கிறீங்க. சரி, அப்புறம் நிகழ்ச்சி நிரல் 1 வாரத்துக்கு முன்னாடி போட்ட நிகழ்ச்சி நிரல்ல 12:15 எப்படி அவர் பேர் வந்தது? காலையில வரமாட்டேன்னு செய்தியே பரவுது இல்ல. அவருக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால பங்கேற்க மாட்டாங்க சார். அந்த செய்தியை யார் மறுதளிக்கணும்? அண்ணாமலை தான். நான் சொன்னா, நான் வரமாட்டேன்னு நான் சொன்னா அப்படின்னு எங்கேயாவது கேட்டாரா? ஏங்க உங்களுக்கு வாய் ஃப்ரீயா இருக்கு, நீங்க ஒரு பொருளை கிளப்பி விட்டுறீங்க. இல்ல சார், அண்ணாமலை டெங்குல இருக்கிறவரு பாவம், அவரு வந்து ஏங்க என்ன ஏன் இப்படி பண்றீங்கன்னு உங்களுக்கு ஒண்ணு பதில் சொல்லிட்டு இருக்கணும் இல்ல.
எப்படி இருக்கு சார் பாருங்க. விவாதத்துக்கு வித்திடுறவரே அண்ணாமலை தான். அவர் 12 மணிக்கு வந்த உடனே நீங்க பரப்புறது போய் செய்தி ஆயிடுச்சுல. நம்ம வந்து வருத்தத்துல இருக்கோம்னு செய்தி ஆகட்டும் அப்படின்னு நினைக்கிறாரு அண்ணாமலை. 12 மணிக்கு அவர் வந்த உடனே நீங்க பரப்புறது போய் செய்தி ஆயிடுச்சா? பொய் செய்தி இல்ல சார். அப்புறம் என்ன? உண்மை உண்மை செய்தியை செய்தி. காட்டுறோம் நாங்க. இல்ல சார் அவரை சரிப்படுத்துங்க சார். நீங்க ஏங்க இல்லன்னா ஜெயிக்க முடியாது சார். எடப்பாடி முதல்வர் ஆகிறோன்னு வேற அடிக்கடி சொல்றாரு. ஒரு முறை கடைசியா மூப்பனார் அவர்களுடைய பிறந்தநாள் விழா அப்ப சொன்னாரா? அதுக்கு பிறகு நேத்திக்கு சொல்லியிருக்காரு. கடைசி அதுக்கு முன்னாடி நெல்லை கூட்டத்துல சொன்னாரு. பாருங்க செலக்ட தேடி தேடி பிடிச்சிடலாம் போல அண்ணாமலை சொல்ற இடம்லாம். அதுக்கப்புறம் ஆப்சென்ட் ஆயிடுறாரு. துணைத் தலைவரா இருந்தாரா? ஆமா சார். இப்ப இது கண்டென்ட் முடிக்க விடுங்க. அது பழைய கதை சார். நீங்க புது இன்னைக்கு வாங்க சார். ட்ரெண்டுக்கு தான் வாங்க. பதில சொல்ல விட மாட்டீங்க. துணைத் தலைவரா இருந்தாரா? துணைத் தலைவரா 4 மாசமோ 5 மாசமோ இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து மாநில தலைவரான. ஆமா. துணைத் தலைவரா இருக்கிற வரைக்கும் டெய்லி பிரஸ் மீட்டோ இல்ல டெய்லி ஊடகங்களை சந்திக்கிறதோ எல்லா பொருளிகளுக்கு நீங்க வாய் ஃப்ரீயா இருக்குன்னு சொல்ற அவதூறுகளுக்கு பதில் சொல்றதோ பண்ணல. ஏன்னா அது துணைத் தலைவருடைய பணி. மாநில தலைவர் என்பவர் எல்லாத்துக்கும் ஸ்ரூடா பதில் சொல்லிட்டே இருக்கணும், தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கணும், ஊடகங்களை சந்திச்சுட்டே இருக்கணும். அதனால ஊடகங்களை சந்திச்சார். இப்ப மாநில தலைவராக இல்லை. இப்ப அவர் மாநில தலைவராக இல்லாதனால பழைய மாதிரி தொடர்ந்து ஊடகங்களை சந்திப்பதோ இல்ல அந்த வேகத்துல இது ஏதோ ஒரு மிஸ் ஆகுது சார் அண்ணாமலை கிட்ட. அதுதாங்க பதவிகள் மாறும்போது அதுக்கேற்ற மாதிரி தானே பணிபுரிய முடியும். அப்ப இது எனக்கு தேவையில்லைங்க யாரோ பண்ணட்டும் அப்படின்னு நினைக்கிறாரோ? ஐயா இதுக்கு மேல எப்படி தெளிவா சொல்லி புரியும்? இல்ல தெளிவா எனக்கு புரிஞ்சது இல்ல சார். அவர்கிட்ட அண்ணாமலை கிட்ட ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுதுன்னு நான் சொல்றேன் சார். கரகாட்டக்காரன் படம் பாத்தீங்களா? சார் எனக்கு நான் வாழைப்பழ கதையெல்லாம் வேணாம் சார். அப்படிதான் இருக்கு. இல்ல அண்ணாமலை கிட்ட ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது சார் அப்படின்னு நான் சொல்றேன். அதுதாங்க பதவி. மாநில தலைவரா இருக்கும்போது மாநில தலைவர் எப்படி செயல்படணுமோ அப்படி செயல்பட்டாரு. இப்ப முன்னாள் மாநில தலைவர் எப்படி செயல்படணுமோ அப்படி செயல்படுறாரு. முன்னாடி துணைத் தலைவரா இருக்கும்போது துணைத் தலைவர் எப்படி செயல்படணுமோ அப்படி செயல்பட்டாரு. அவருக்கு இருக்கிற பொறுப்புக்கு அவர் கரெக்டா தான் செயல்படுறாரு. பாக்குற உங்களுக்கு தான் ஏதோ பிரச்சனை இல்ல சார். ஊர் கூடி தேர் இழுக்கணும் இல்ல? ஆமா. அதுல கூட நின்னு அவரும் வந்து அவர் வலுக்கட்டாம இழுத்துன்னு வந்து நீங்களும் கைய பிடிங்க அப்படின்னு சொல்ற மாதிரியே இருக்குது அண்ணாமலைய. அவரா உளமாற வந்து நிக்கலையோன்னு தோணுது சார். அதாங்க உங்களுக்கு தோணல. இது மாதிரி தோண வைக்கணும்னு நீங்க கஷ்டப்பட்டு பாவம் கடந்து தவிச்சு உருண்டு புரள்றீங்க. நான் தான் சொல்றேன் 12:15 செஷனுக்கு அவரு தான் வரணும்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஷெட்யூல் ஆகி போச்சு. சரியா? அவர் 10 மணிக்கு வரல, கரெக்டா 12 மணிக்கு வந்தாரு. அவரு செஷனுக்கு அவர் வந்தாரு. அதுக்கப்புறம் சாயங்காலம் வரைக்கும் இருந்தாரு. ஏன்னா உடம்பு முடியல. சரியா? உடம்பு முடியாததோட வந்து செஷன் எடுத்துட்டு போனாரு. நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா 8 மணிக்கு பிரேக். ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. சரி சார் வந்துடுறேன் சப்ஜெக்ட்டுக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. உங்க சூச்சமத்தை உடைக்க வந்த உடனே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. 8 மணிக்கு பிரேக். எல்லாம் ஸ்மூத்தா போகுது இல்ல? 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட். 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட். 9 மணிக்கு மீட்டிங் ஆரம்பிக்குது. இதான் பேட்டர்ன். சரியா? நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஊடகங்கள் எல்லாமே அந்த நிகழ்ச்சி நடந்த மண்டப வாசலுக்கு 8 மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க ஊடக சகோதரர்கள். ஆமா. அவங்க ஒவ்வொருத்தரும் வரும்போது கேமரா வச்சுன்னு பாக்குறாங்க. அண்ணாமலை மட்டும் மிஸ்ஸிங். அண்ணாமலை வரல. வரல. ஏன்னா அவர் 12 மணிக்கு தான் வருவாருன்னு உங்களுக்கு தெரியாது. தெரியாது உங்களுக்கு. 12 மணிக்கு பிஎல்எஸ் போயிட்டு பிஎல் சந்தோஷ் போயிட்டு வாப்பா யாப்பா இல்லன்னா நீங்க எல்லாம் அடிச்சு விட வேண்டியது உங்க கற்பனை தானே. வரலைன்னு போட்டீங்க. 12 மணிக்கு வந்துட்டாரு. இப்ப நீங்க புர்டாவை எப்படி சமாளிக்கிறது? உங்களுக்கு தெரியாது. பண்டைய காலுக்கு அவர் செஷன் தெரியாது. 12 மணிக்கு தான் அவர் வர்றதான் பிளான்னு உங்களுக்கு தெரியாது. எதுவும் தெரியாது. பாவம் வாசல்ல இருந்தீங்க, ஏதோ ஒண்ணு போட்டீங்க. இப்ப எப்படி சமாளிக்கிறது? இல்ல சார் சமாதானப்படுத்தி கூட்டு உடனே என்ன பண்ணீங்க சார்? சமாதானப்படுத்தி கூட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஒரு 12 மணிக்கு வரதாங்க பிளான். 12:15 தாங்க அவர் செஷன். 15 நிமிஷம் முன்னாடியே வந்துட்டாரு. டீ பிரேக்ல வந்துட்டாரு. வந்துட்டு 12:15 செஷன் எடுத்துட்டு 1:45 வரைக்கும் செஷன் எடுத்துட்டு தனி ரூட்டு புது கட்சி அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணாமலை. என்னது அது ஒரு விவாதம் இருந்துட்டே இருக்கு. யார் அவர் அண்ணாமலை அவர்கள் வந்து உங்கள்ட்ட சொன்னாரு புது மதேஷ்? இல்ல அது வணக்கம் மதேஷ், நல்லா இருக்கீங்களா பிரதர்? வணக்கம். இல்ல நிறைய பேர் அண்ணாமலையை பார்த்து இப்ப புது கட்சி அண்ணா தொடங்குனே. உங்களுக்கு இங்க பெரிய மரியாதை இல்ல. இல்ல அதான் உங்களை தனிமைப்படுத்துறாங்கனே. உங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்க யாருன்னு காட்டுங்கன்னு அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி பிரதர் வணக்கம் பிரதர், நான் தனியா கட்சி ஆரம்பிக்க போறேன் பிரதர் அப்படி சொன்னாரா? அப்படி எல்லாம் ஒண்ணும் நடக்காதுல்ல சார். நான் கேட்ட கேள்விக்கு என்ன பதில்? அதுதான் சார் நான் மறுபடியும் கேக்குறேன். அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. அந்த மாதிரி எல்லாம் இது கேள்விக்கு என்ன அவசியம்? இந்த கேள்விக்கு அவசியம் இல்லையா? அப்புறம் அவசியமே அது ஒரு நாள் தெரியும் சார். ஒரு நாள் தெரியும் சார். என்ன தெரியும்? ஒரு நாள் என்ன தெரியும்? நாட்கள் ஓடும் போது எல்லாமே தெரியும் இல்ல. என்ன தெரியும்? அரசியல் வானவில்லை. அரசியல் வானவில்லை. ஏதோ ஒரு மாற்றம் அண்ணாமலையை சுற்றி ஏதோ ஒன்று நடக்குதுன்றாங்க சார். வேற ஏதோ ஒரு திட்டத்தோடு பயணிக்கிறாங்க. அது உங்களை மாதிரி சில பேர் போடுறதெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அதான் அவர் சுத்தி நடக்குது. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னங்க ஐயாங்க அப்படிலாம் இருக்குன்றதுக்கு என்னங்க முகாந்தரம் இருக்கு? பிரைம ஃபேஸ் எடுத்துட்டு வாங்க சார். இந்த பேஸ் பண்ணி நாங்க இந்த கேள்வி கேட்கறோம் சார்னு சொல்லுங்க. ஏங்க 12 மணிக்கு வர வேண்டியவரை 8 மணிக்கு நீங்க போய் நின்றுட்டு வரலன்னு பார்த்துட்டு நான் கூட தான் கார் பஞ்சர் ஆகி போய் லேட்டாக தான் வந்தேன். எனக்கு யாராவது நியூஸ் போட்டீங்களா? அச்சோ தாமப்பா லேட்டாக தான் 2 செஷன் ஒரு செஷன் முடிஞ்சுதான் லேட்டாக தான் வந்தேன். நான் வந்து உங்களுக்கு இப்போ
என்ன சொல்றது, அந்த பொருளை கிளப்புற அந்த புச்சனை நான் இல்லை, சரி. இல்லைன்னா எனக்கு தான் எழுதிருப்பீங்க. ம். இது ஒரு இட் ஹேப்பன்ஸ். அவரு உடம்பு சரியில்லை, 12 மணிக்கு வந்தார், இவ்வளவுதான். ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கா 26 தேர்தல். ஏங்க ஸ்மூத்தா போலன்றதுக்கு என்னங்க கண்டென்ட் சொல்லுங்க. ஒன்றும் ஒரு வடிவமே இல்லை சார் இந்த அலைன்ஸ். என்டிஏ அலைன்ஸ்ன்றீங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அமித்ஷா வந்து அவங்க உள்துறையெல்லாம் பூட்டிட்டு வந்தார், வேக வேகமாக என்னென்னவோ பண்ணாரு. ஆனாலும் இன்னும் ஒரு வடிவம், ஒரு கட்டடம், ஒரு அழகே தெரியல, ஒரு பொலிவிலிருந்து காணப்படுகிறது சார். அப்படியா? சரி, நாங்க இப்போ 2021 கூட்டணியில் இருந்தோம்ல, ஆமா. அப்ப இந்த வாய் அழகுன்னு சொன்னிச்சா? இதே மாதேஷ் சொன்னா அழகுன்னு சொன்னா? இன்னைக்கு வாங்க 26 வாங்க. நீங்க சொன்னீங்களா? சொன்னீங்களா? சொல்லல. சொல்ல மாட்டீங்க, ஏன்னா உங்களுக்கு எங்க மேல வைத்தறிச்சல். என்னமோ ஏற்கனவே அழகுன்னு சொன்ன மாதிரியும் இப்போ அந்த அழகு போயிடுச்சுன்னு ஃபீல் பண்ண மாதிரியும். ஏங்க உங்களுக்கு எங்களை பிடிக்காதுங்க. நாங்க எவ்வளவு அழகா இருந்தாலும் நீங்க அழகு இல்லைன்னு தான் சொல்வீங்க, பின்னாடி போய் வைத்தறிச்சல் போடுவீங்க. அவ்வளவுதான். உங்களை மாதிரி ஆளுங்களுடைய வைத்தறிச்சல்ல தான் நாங்க வளர்ந்துருக்கோம். இன்னைக்கு 12%, நாளைக்கு வந்து 40% ஆட்சியை பிடிப்போம், போய் சட்டசபையில் பிஜேபி வந்து உட்காரும், நடக்க தானே போகுது, நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க. செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு இந்த வண்டி சரியாக போய் சேருமானது சந்தேகமாக இருக்கே சார். முதல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாகணும், வண்டிக்குள்ளே எல்லாரும் உட்காரணும் சீட்டில். அந்த பக்கம் வண்டி எல்லாமே ஃபில் ஆகி கிடக்குது, ஓகேங்களா, எல்லாரும் உட்காந்துருக்காங்க. இப்போ அந்த வண்டி போய் அங்கே போய் உட்காந்து டெஸ்டினேஷனில் ரீச் ஆக போகிற நாளில் கூட நீங்கள் இப்படி பேச மாட்டீங்க தானே? அப்பயும் வைத்தறிச்சல, ஐயோ இது மக்கள் ஏமாந்துட்டாங்க, இது பண்ணாங்க, அது உங்க பாஷையில ஏதாவது. என்டிஏ வண்டியில பாத்தீங்கன்னா ஒரு டயரா கழண்டுனே இருக்கு. நான் சொல்றது புரியுதா? நாங்க அந்த வண்டி போய் ஜெயின் ஜார்ஜ் கோட்டையில சேர்ந்தா கூட மாதேஷ் வைத்தறிச்சல் தானே பட போறாரு. என்ன பண்ணுவீங்க நீங்க? அன்னைக்கு போடுங்க, ஓ இவர் ராமசாமி பிறந்த மண்ணில் பிஜேபி ஆட்சி அமைச்சிச்சே அப்படின்னு சொல்லி போடுவீங்க. அதான் நடக்க போகுது. பிஜேபி ஆட்சி இல்ல, அதிமுக ஆட்சி. இல்ல, பிஜேபி ஆட்சி ஒரு நாள் அமைக்க தான் போகுது. இப்படி 2 முறை சொன்னீங்கன்னா எடப்பாடி உங்களை விட்டு போயிடுவாரு சார். எப்படிங்க? எல்லா கட்சியும் தாங்க ஆட்சியை பிடிக்கிறது தாங்க அரசியல் இருக்காங்க. சரி. இப்போ வந்து திமுக என்கிற தீய சக்தி மக்களை வஞ்சிக்கிற நயவஞ்சக கொடூரனை அகற்ற வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு கடமை உங்களுக்கும் இருக்கு, எங்களுக்கும் இருக்கு. அதை நீங்க உங்களுடைய கடமையை நீங்க உணராம இருக்கீங்க. ஒன்றும் இல்லை, அதே சேலத்துல ஒரு காது கேட்காத வாய் பேச முடியாத ஒரு மாற்றுத்திறனாளி 2 வீலர்ல பெட்ரோல் போட்டுட்டு இருக்காரு. பின்னாடி திமுக கொடி கட்டின ஒரு கார் வந்து ஹார்ன் அடிக்குது. காது கேட்காதவர், அவர் காது கேட்கல, அவரு காசு கொடுத்துட்டு இருக்காரு. அந்த திமுக குண்டர்கள் திமுக கொடி கட்டின அந்த கார்ல இருந்து இறங்கி வந்து, இல்லைங்க எனக்கு சைன்ல சொல்றாரு, காது வாய் பேச வராது, அப்படி அடிக்கிறானு, பலர்னு அடிக்கிறானு. உலகத்துல மனுஷனா பிறந்த எவனுக்காவது இப்படி ஒரு குரூர மனநிலை வருமா? எவனுக்காவது? திமுக காரன் அவன் வந்து அதெல்லாம் விட்டுருங்க, மனுஷன் தானே நீ. காது கேட்காத வாய் பேச முடியாத சமிஞ்சையில வந்து, இல்லைங்க எனக்கு காது ஹார்ன் அடிச்சே ஏன்னா நான் வண்டி நான் அவன் கேட்கறான், காது கேட்காதுங்கன்னு சொல்றாரு. பலர்னு அடிச்சு அவர் தரல தள்ளி விட்டு அந்த மிதிக்கிறார். இந்த சம்பவம் நடந்து 8 நாட்கள் ஆகியும் கூட அந்த திமுக குண்டர்களை காவல்துறை கைது செய்யவில்லை. அந்த மாற்றுத்திறனாளியுடைய உறவினர்கள் தேசிய கொடியோட போய் ஸ்டேஷன்ல போய் தர்ணா பண்றாங்க, அவங்கள அடிச்சு தோத்துறாங்க, போகிறாங்க. இந்த ஆட்சி நீடிக்கலாமா, நீடிக்க விடலாமா சொல்லுங்க. மக்கள் முடிவெடுக்கட்டும். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி.